So, very good morning to all. I am Dr. Hariharan, Director, THENDRAL IAS Academy, காரைக்குடி. ஸோ ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் நாம் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அநேகர் ஒவ்வொரு நாளும் 3000 பேர் 4000 பேர் அப்படிங்கிறது இந்த விடியல் தரும் சிந்தனையை பார்த்து பயனடைகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் காண முடிகிறது. ஸோ இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமாக இந்த அதிகாலை வேளையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனையாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது, அதாவது தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் உள்ளது தான் வெற்றி அப்படிங்கிற குறித்து ஒரு 5 நிமிடங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம். அதாவது நம்ம முக்கியமாக சொன்னோம், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் உள்ளது தான் வெற்றி அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு கால் ஃபார் வரும், இல்லை ஏதாவது ஒரு சாதனை படைத்தவருடைய ஊக்க உரையை நம்ம கேட்போம். அப்படி கேட்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நாமளும் இதே போல் சாதிக்கணும், நாமளும் இதே போல் ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி முனைப்போடு செயல்படுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 2 குரூப் 4 கால்ஃபார் ஆகுது, வங்கி தேர்வுகள் கால்ஃபார் ஆகுது, எஸ்எஸ்சி எக்ஸாம் கால்ஃபார் ஆகுது, யூபிஎஸ்சி எக்ஸாம் கால்ஃபார் ஆகுது, இல்லை நம்ம ஊரில் யாராவது ஒருத்தர் சாதனை செய்திருக்கிறார், அல்லது நம்ம நண்பர்கள் யாராவது சாதனை செய்திருக்கிறாங்க, அல்லது யாராவது ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்கன்னா இவங்களை போல் நாமளும் ஒரு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் விருப்பமும் அந்த சுயமுயற்சியும் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், போக 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 அந்த விதமான இருக்கக்கூடிய விருப்பமும் அந்தமாக முயற்சியும் நம்முடைய பயிற்சியும் ஒரு சுணக்கம் காண்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதான் நான் சொன்னேன், ஆரம்பிப்பது அப்படிங்கிறது தொடக்கம் முதல் தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. அப்போ நம்ம தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே முயற்சி, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே பயிற்சி, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அதே ஒரு உத்வேகம் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து நம்ம எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போகிறவங்ககிட்ட தான் வெற்றி அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் நம்ம நம்ம எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இடையிடையில் நமக்கு மனச்சோர்வு அப்படிங்கிறது வரும், உடல் சோர்வு அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம எடுத்த காரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி அடைய முடியாதபடிக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல், அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணி, அதெல்லாம் நம்ம நிச்சயமாக நம்ம கடந்து அப்படி மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இறுதியாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நிறைய அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் அந்தமாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால, அல்லது ஒரு மார்க் குறைஞ்சி போயிடுச்சுன்னா, இப்போ அடிக்கடி தேர்வுகள் எழுதுவீங்க, ஒரு மார்க் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் நமக்கு உடனே இது கடினமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்வாங்குதல் ஏற்படும். அல்லது நம்மை விட மற்றவங்க நல்லா சூப்பராக இருக்கிறாங்க அப்படிங்கிற போது ஒரு பின்வாங்குதல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் யார் பேலன்ஸ் பண்ணி ஸோ எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. ஸோ நிறைய பேருக்கு கால்ஃபார் ஆனோன்னு ஒரு உத்வேகம், அப்புறம் ஹால் டிக்கெட் வந்தோன்னு ஒரு உத்வேகம், நண்பர்களோடு சேர்ந்து படிக்கும்போது ஒரு உத்வேகம், நல்ல மதிப்பெண்கள் வாங்கினோடனே ஒரு உத்வேகம். ஆனால் அது அப்படியே பார்த்திங்கன்னா அது கிடைக்காம போகும்போது ஒரு சோர்வு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ தயவுசெய்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் மிக முக்கியமாக ஆரம்பத்தில் என்ன ஆர்வத்தை காட்டுறீங்களோ, ஆரம்பத்தில் என்ன முயற்சி செய்தீர்களோ, ஆரம்பத்தில் என்ன பயிற்சி மேற்கொண்டுவீர்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. பைபிள் அழகாக சொல்லும், தொடங்குவதில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு சொல்லி. ஒருவேளை இப்படி கூட எடுத்துக்கோங்க, ஆரம்பத்தில் நான் ரொம்ப ஒரு மாதிரியா மார்க் 100க்கு 60 தான் எடுத்துகிட்டு இருந்தேன், 70 தான் எடுத்துகிட்டு இருந்தேன், என்னால் மேத்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஜிகேயில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கரண்ட் அஃபேர்ஸில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அல்லது ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிறவளாக இருந்தால் ஆரம்பத்தில் நான் தொழில் தொடங்கியதிலிருந்தே நஷ்டமாகவே இருக்குது, அல்லது நான் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை நான் சந்திச்சு வர்றேன், எனக்கான போதிய அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை இருந்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, தொடர்ந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெயிச்சு ஆகணும்னு சொல்லி தொடர்ந்து அந்தமாக இருக்கக்கூடிய வெற்றி பாதையில் கடந்து செல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நமக்குள்ளே தான் இருக்குது அந்த இது. ஸோ அக்கார்டிங் டு விவேகானந்தர், ஆல் பவர்ஸ் வித்தின் யூ ஹாவ் டு எக்ஸிபிட் தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா.
ஸோ இந்த அடிப்படையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நிறைய பயிற்சிகள் தேவை, நிறைய முயற்சிகள் தேவை, நிறைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயல்பு ஊக்கம் அப்படிங்கிறது வேற. என்னதான் நடந்தாலும் சரி, ஸோ நான் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் வரை நான் தொடர்ந்து போராடுவேன், தொடர்ந்து முயற்சி செய்வேன், தொடர்ந்து பயிற்சி செய்வேன். ஸோ என்ன உன்னோட அந்த மாதிரி மனசை நான் பக்குவப்படுத்திக்கிறவேன், என்ன தோல்விகள் வந்தாலும் அதை கொண்டு நான் நிறைய கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஸோ வாழ்க்கையில் அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வாழ்க்கையில் என்ன விதமான இடர்பாடுகள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், என்ன விதமான மனச்சோர்வு வந்தாலும், நான் எடுத்த காரியத்தில் நான் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஏன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை அடைய முடியாது. சின்ன சின்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோல்விகள் வரத்தான் செய்யும், சின்ன அந்த மாதிரி இடையூறுகள் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம அருகாமையில் இருக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு ஏற்படுத்துவாங்க. அருகாமையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா நேரங்களிலும் நம்ம எல்லாராலையும் நம்ம பாராட்டப்பட மாட்டோம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த உலகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்மளை ஈஸியாக வந்து நம்மளை அங்கீகரிக்காது, ஈஸியாக நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாராட்டாது. அப்போ தொடர்ந்து நம்ம யாருன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? நிச்சயமாக ஒரு வெற்றியில் நம்ம தேங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே இது வந்து அதிர்ஷ்டத்தினால கிடைச்சது, ஒரு லக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கணும், தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கணும். அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தியாக உங்களிடத்தில் நான் வைக்கிறது. இன்றைய நாளில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனையாக தொடர்ந்து செயல்படுங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி எடுங்க, தொடர்ந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து தக்க வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்தமாக இருக்கக்கூடிய உத்வேகமும், ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த முயற்சியும், ஆரம்பம் முதல் முடிவு வரை அந்த பயிற்சியும் இருந்தால் மாத்திரமே நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தோடு நான் இன்னைக்கு உங்களிடத்துலேருந்து விடைபெறுகிறேன். டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் IAS அகாடமி, காரைக்குடி. இன்னைக்கு நம்ம என்ன பேசியிருக்கிறோன்னா, தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ள வெற்றி. 2 வார்த்தை. தொடங்குறது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து சிறப்பாக செயல்படணும். ஸோ நேற்றைய விட இன்னைக்கு சூப்பர், இன்றைய விட நாளைக்கு சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நான் நேற்றைய உங்களிடத்தில் கூறியது போல, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. ஸோ வெற்றி பெறுவதை காட்டிலும் தோல்வி பெறுவது நல்லது தான். அதாவது பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கற்றுக்கொள்வது சிறந்தது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு தோல்வி இருக்கும், ஆரம்பத்தில் ஒரு தோல்விகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுல எல்லாம் நிறைய படிப்பினைகள் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம லிசன் அப்படிங்கிற மாதிரி அந்த லெசனை நம்ம கற்றுக்கிட்டோம்னா, பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெயிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம், தொடர்ந்து வென்று காட்டுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெறுவோம், அடையாளத்தை பெறுவோம். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது இந்த மனிதர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு நம்மளால் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்வோம். இந்த உலகத்திற்கு நல்ல வெளிச்சமாக இருப்போம், இந்த உலகத்திற்கு நல்ல உப்பாக இருப்போம், இந்த உலகத்துக்கு நல்ல ஒரு கணிதர மரமாக இருப்போம், நிழல் தரக்கூடிய மரமாக இருப்போம். யாராவது நம்முடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களை பயனடைகிறாங்கன்னா நிச்சயமாக நாமும் இந்த உலகத்தில் பிறந்ததற்கான ஒரு சான்று அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத. ஸோ தொடர்ந்து செயல்படுங்க, வெற்றி பெறுங்க. ஸோ ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஸோ தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ள வெற்றி. ஸோ ஜெயித்து காட்டுவோம். நிச்சயமாக மீண்டும் ஒரு நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். தொடர்ந்து நம்முடைய தென்றல் IAS அகாடமியில் காலையில் கரண்ட் அஃபேர்ஸ், அதோட GK கிளாஸு, முக்கியமான இன்று ஒரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். யூடியூப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, டெலகிராம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஸோ பார்த்து பயனடைங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. ஹாவ் அ விக்டோரியஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.